வணக்கம். நான் பாண்டியராஜன் கண்ணா. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா கனகாம்பரம் நாற்று. இது எங்கே வாங்கணும் அப்படின்னா பார்த்தீங்கன்னா திண்டுக்கல்லில் நிலக்கோட்டையில் விதை வாங்கினோம். 1 கிலோ விதையோட ரேட் பார்த்தீங்கன்னா ரூ. 3000. 1.5 கிலோ வாங்கினா. நாங்கள் நர்சரி பிஸ்னஸ் பண்ணுறோம். சரிங்களா? ஸோ அதற்காக வாங்கினோம், விற்பனைக்காக வாங்கினோம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பாத்திக்கு மட்டும் 100 கிராம் விதை பாவுனது. இதில் முளைச்சிருக்கிறது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 2000 கன்றுகள் தான் வரம்பில் இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா 100 கிராம் விதைக்கு குறைந்தபட்சம் பார்த்திங்கன்னா 5000 நாற்றுகளாச்சும் வந்திருக்கணும். முளைப்புத்திறன் மிக மிக குறைவு. அது மட்டும் இல்லாமல் இது நாட்டு விதை. விதை வாங்கும்போது பார்த்திங்கன்னா விதையில் ஒரு சில விதைகள் வெண்மையாகவும், ஒரு சில விதைகள் ப்ரௌன் கலர்லேயும் இருந்துச்சு. இந்த நாற்று பார்த்திங்கன்னா தரையில் 55 நாட்கள் வரைக்கும் பாத்தியிலே இருக்கணும். 55 நாட்கள் வரைக்கும் முடிஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம எடுத்து வைக்கலாம். இந்த நாற்று பார்த்திங்கன்னா மானாவாரி பயிர் மாதிரி கிட்டத்தட்ட. நீர் நிர்வாகம் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு நீர் வேண்டியது கிடையாது. இந்த செடி எப்படி நடணும் அப்படின்னா கிட்டத்தட்ட 1 அடிக்கு 1 அடி ஒரு கன்று வைக்கணும். முதல்ல வைக்கிறோம் அப்படின்னா அடுத்த நாற்று பார்த்திங்கன்னா 1 அடி இடைவெளி விட்டு வைக்கணும்.